வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் அரிசி, அதுக்கு 1/2 கப்பு வந்து பருப்பு எடுத்திருக்கேன். காய்கறி வந்து நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ வீட்டில் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதுதான் இன்னைக்கு சேர்க்க போகிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அரிசியை நல்லா அலம்பிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம பேனில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மாங்காய் ஒரு மாங்காய், அப்புறம் பீன்ஸு, கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் அரிசியும் பருப்பையும் அலம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கணும். பாருங்கள், ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கடாயில் வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நாம் ட்ரையாக வறுத்துண்டா போதும். தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு பிஞ்சுக்கு வந்து வெந்தயம். அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு வறுத்துப்போம். நம்ம வந்து சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதை வறுத்துட்டு இது கூடயே சேர்த்து தான் நான் சாம்பார் பொடி அரைச்சிக்க போகிறேன். ஸோ அதனால் அதில் காரம் இருக்கும், அதனால சும்மா ஒரே ஒரு வத்த மிளகா தான் போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும், நல்லா வறுப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். வறுத்தது நல்லா ஆறிடுது. ஸோ இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பார் பொடியை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா ப்ரெஷர் நல்லா அடங்கிடுது. ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் நல்லா குழவா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அரைச்சது, அப்புறம் புளி தண்ணிலாம் இன்னும் சேர்க்கல, இனிமேல் தான் நம்ம சேர்க்க போகிறோம் எல்லாமே. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி சேர்த்துடலாம். புளி தண்ணியை சேர்த்து நம்ம வேணுங்கிற அளவு சேர்த்து நல்லா ஒரு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம வறுத்ததை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு, அதையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது கூடவே வந்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பெருங்காயம் போட்டு தான் வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ இப்போ மேலாக போடும்போது அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். மேலாக கொஞ்சமாக பெருங்காய பொடி இப்படி தூவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே சுட 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 மேலே வைக்கிறாங்க பெருங்காயத்து மேலே. நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக நெய் விட்டுக்கலாம். நெய் மேலாக விடும்போது தான் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, மேலாக நெய் நல்ல ஒரு கரண்டி தாராளமாக விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. சாம்பார் சாதம் ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். நிறைய பேர் நெய் எங்கே வாங்குறேன்னு கேட்குறீங்க. நான் வந்து வெண்ணெய் வாங்கிட்டு தான் நான் காய்ச்சி எடுத்து வைக்கிறேன். சாம்பார் சாதம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப பெரிய மசாலா நான் எதுவும் போடல. வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வெங்காயமே வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மிச்ச காய்கறிலாம் சேர்த்து இதே மாதிரி பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்கு எப்பயும் போல தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமா உருளைக்கிழங்கு கறி, ஆப்லாம், வடாம், சிப்ஸ் எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.